வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று கடும் மழை. விபத்துக்குள்ளான தென்கொரிய விமானத்தின் கருப்பு பெட்டி தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியானது. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊபா மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதற்கமைய கிழக்கு, ஊபா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்வதற்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கூறியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைக்க முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் சோதனைகளில் 56 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. களத்துறை, வடக்கு மற்றும் பாணத்துறை, மோந்தரவில் ஆகிய பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினரும் இணைந்து இந்த சுற்றிவளைப்புகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி களத்துறை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பாணந்துறை, மோதரவில் பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் போதைப் பொருட்களுடன் 35 பேர் கைது ஆகியுள்ளனர். இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் வாத்துவ கடற்கரையை தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும். எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து ஜானி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என கடுவலை மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்து அவர்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. தென்கொரியாவில் அண்மையில் இடம்பெற்ற விமான விபத்தின் போது விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி விபத்தின் 4 நிமிடங்களுக்கு முன்னதாகவே பதிவு செய்யும் செயற்பாட்டை இடைநிறுத்தியுள்ளதாகவும் தென்கொரிய போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் ஏற்பட்ட குறித்த விமான விபத்தில் 179 பேர் பலியாகினர். இந்த நிலையில் குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்காக அந்த நாட்டு அதிகாரிகளினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்த அதிகாரிகள் விமானத்தின் கருப்பு பெட்டிகள் பதிவை நிறுத்துவதற்கான காரணங்கள் தொடர்பில் ஆரம்ப கட்ட பகுப்பாய்வை மேற்கொண்டனர். குறித்த கருப்பு பெட்டியின் முக்கியமான சில தரவுகள் காணாமல் போனவை தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பின்னர் குறித்த கருப்பு பெட்டி அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையின் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. போலி ஜெர்மனி விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு செல்ல முற்பட்ட ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் எல்லை நிர்ணய கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைதானவர் யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் புதுடில்லி சென்று பின்னர் அங்கிருந்து மற்றொரு விமானத்தில் ஜெர்மன் நோக்கி பயணிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். எமது செய்தி சேவைக்கு கருத்து வெளியிட்ட அவர், நாடாளுமன்ற குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் பாரம்பரிய நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோப் குழுவின் தலைவர் பதவிக்கு ஏகமனதாக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் மாத்திரமே இடம்பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் ஏனைய நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்களில் பங்கேற்காதிருப்பது தொடர்பிலும் ஐக்கிய மக்கள் சக்தி அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் முதல் சீன பயணம் இருதரப்பு உறவுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என சீனாவின் வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சீனாவின் செய்தியாளர் சந்திப்பொன்றில் சீன வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் ஹுவா ஜுன்ஜிங் இதனை தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் 14ஆம் தேதி சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் கலந்துரையாடுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பெண் குடும்ப சுகாதார சேவை உத்தியோகஸ்தர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த துறையில் தற்போது 3000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் அதன் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். குடும்ப நல உத்தியோகஸ்தர்களின் பற்றாக்குறை காரணமாக தற்போது சேவையில் உள்ள குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் பல சுகாதார பிரிவுகளில் பதில் கடமைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் குடும்ப நல அதிகாரிகளின் சேவை பாரிய பங்கு வகிக்கிறது. அது ஏனைய அதிகாரிகளின் கடமை போல அல்ல. ஆகையால் தற்போது நிலவும் குடும்ப நல உத்தியோகஸ்தர்களின் பற்றாக்குறை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். தற்போது 1000க்கும் அதிகமான பயிற்சி பெற்ற குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் உள்ளதாகவும் சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவியுள்ளது. இதனை அடுத்து 4 லட்சம் பேர் வரையில் தங்களது இருப்பிடங்களிடமிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீயை கட்டுப்படுத்த முடியாத சூழல் நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் காட்டுத்தீயினால் இதுவரையில் 11 பேர் உயிரிழந்துடன் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் கட்டிடங்களும் தீக்கிரையாகியுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிய காரியாலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகருக்கும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் 76வது குடியரசு தின நிகழ்வுகளில் பங்கு பெற்ற பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் 50% வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே சுட்டிக்காட்டியுள்ளார். 5 ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிப்பதன் பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரிவீத விசேட வர்த்தகமான அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தகமான அறிவித்தல் இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது. அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு 200% மற்றும் 300% வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன.
இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளும் வரி நீக்கலாக 15 முதல் 20% வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.